ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். எப்பவும் போல் டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு வீடியோஸ் நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸோடு தான் இந்த வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு நிறுவனம். இவங்க தாங்க இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன வேலை, எவ்வளோ சம்பளம் அப்படின்றது ஃபஸ்ட்டு தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எத்தனை நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, போஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. ஓகேங்களா, கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கான ஒரு வேலை தாங்க. 1 இயர் கான்ட்ராக்டில் வேலைக்கு எடுக்கிறாங்க. ஆனால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 4 வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, போஸ்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னா பிஇசி அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு 8 பேரை எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அது என்ன பிஇ அப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பிஇசி அப்படின்றதுக்கு 8 பேரை எடுக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா இசிஇ படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா, ஸோ இசிஇ அப்படின்றப்போ உங்களுக்கு தெரியும், எம்பெடட் ஹார்ட்வேர் டிசைனர், டெஸ்டிங்கு, ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஸ்டலேஷன் அண்ட் டெஸ்டிங்கு, ஆண்டனா கண்ட்ரோல் சிஸ்டமு, ஆர்எஃப் இன்ஜினியர். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றத எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஒரு ரோல் பிஇசி அப்படின்ற ஒரு, அதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா சிஎஸ்சி ஐடி படிச்சிருந்துருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, QTயில், ஜாவாவில், C#, C++ல் கோடிங், சாஃப்ட்வேர், போர்ட்டிங், டெஸ்டிங் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது பிஇசி அப்படின்ற ஒரு ரோலுக்கு மெக்கானிக்கல் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. மெக்கானிக்கலுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, டிசைன் அண்ட் எஃப்இ அனாலிசிஸ் ஆஃப் ஹெவி ப்ரெசிஷன் ஸ்ட்ரக்சர்ஸு, ப்ரெசிஷன் ஏரோஸ்பேஸ் கிரேட் பார்ட்ஸு, என்க்ளோஷர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. கேட் சாஃப்ட்வேரு, சாலிட் ஒர்க்ஸு, ஆட்டோ கேடு தெரிஞ்சுக்கணுன்றத எதிர்பார்ப்பு. சரிங்களா, பிஎஸ்சி கேட் 4 அப்படின்ற ஒரு ரோலுக்கு சிவில் படிச்சிருக்கணும். 2 பேரை எடுக்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷனு, எக்ஸிக்யூஷன் ஆஃப் சிவில் ஒர்க்கு, டிராயிங்கு, ஆட்டோ கேடு, ஸ்டாட் ப்ரோ, குவாலிட்டி எஸ்டிமேஷன், டெண்டரிங் ஒர்க் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா, பிஎஸ்சி C85 அப்படின்ற ஒரு ரோலுக்கு 4 பேரை எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், எலக்ட்ரிக்கல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அது என்னடா எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பவர் சப்ளைஸு, பேனல் வயரிங் வெரிஃபிகேஷன், ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸு, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2, சிஎன்சி மெஷின்ஸு, இஓடி கிரேன்ஸு இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. பிஎஸ்சி கேட் 6 அப்படின்ற ஒரு ரோலுக்கு 3 பேரை எடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கங்க. மெக்கானிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம், மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸை டிசைன் பண்ணுவோம், 3D மாடலிங் சாஃப்ட்வேரை பண்ணுவோம், அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா, அடுத்த ஒரு ரோலுமே மெக்கானிக்கல் ரோல் தான். இதுலேயும் 3D கேடு மாடலிங்கு, 2D சாலிட் ஒர்க்ஸு, ஆட்டோ கேடு அதை நீங்கள் படிச்சுக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா, இன்னும் ஒரு ரோலுக்கு 2 பேரை எடுக்கிறாங்க. இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ, இடிஇ படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்கேட் அண்ட் E3 சாஃப்ட்வேர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா, பிஎஸ்சி கேட் 9 அப்படின்ற ஒரு ரோலுக்குமே சிஎஸ்ஐடி படிச்சிருந்துருக்கணும். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸு, டேட்டா ஹேண்ட்லிங்கு, டேட்டா பேஸு, ஆன்லைன் ரிப்போர்ட் ஜென்ரேஷன், வெப் ஃபார்மேட், PDF ஃபார்மேட் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது பிஎஸ்சி கேட் 10க்கு 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி படிச்சிருக்கணுன்றத எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா, SQL கமாண்ட்ஸு, லினக்ஸ் கமாண்ட்ஸு, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் சைட்லேயும் போய் செய்ய தெரிஞ்சிருக்கணுன்றத எதிர்பார்ப்பு. அடுத்தது பிஇசி கேட் 11 அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்களை எடுக்கிறாங்க. இசிஇ படிச்சிருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. ஏபிஇசி அப்படின்ற ஒரு ரோலுக்கு 5 பேரை எடுக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கணுன்றத எதிர்பார்க்கப்படுகிறது. அது என்ன பிஇ அப்படின்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் படிச்சிருக்கணுங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு பேசிக்காக என்ன குவாலிஃபிகேஷன் நான் சொன்னேன், இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ இது எல்லாமே பிஇ, பிடெக் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா, கடைசியாக சொன்ன ஒரு ரோல் அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு மட்டும் டிப்ளமோ படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த பிடெக் 33 வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மொதல் வருஷத்துக்கு 40,000, 2வது வருஷத்துக்கு 45,000, 3வது வருஷத்துக்கு 50,000, 4வது வருஷத்துக்கு 55,000 இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா, ஸோ லம்சம்மாக 8,400 நீங்கள் அட்டையர் அலவன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்கங்க. சரிங்களா, டிப்ளமோக்கு எவ்வளோப்பா சம்பளம் அப்படின்னா 25,506 இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம் சேலரியை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே, இது ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குங்க. 3 வருஷம் ஓபிசிக்கும், 5 வருஷம் SC/STக்கும், பிடபிள்யூபிடி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க.
அட்டன் பண்ணணும் அப்படின்னா 10th சர்டிஃபிகேட்டு, டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன், சிஜிபிஎஸ் பர்சன்டேஜ் எல்லாமே வேணும். அப்படி ஐடென்டிட்டி ப்ரூஃபு எல்லாமே வேணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ வாக்-இன் டேட்டுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 12/6/2025 அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? தேர்ஸ்டே அன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதையெல்லாம் கேட்குறாங்க. ஜென்ரல் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே ரீட் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.